இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம் ஒரு வேத வார்த்தையை தியானிக்கலாம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். இந்த வசனத்துல மீட்கும் பொருள் என்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. அங்க ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறார். இந்த வசனம் எது நியாயமோ அதை பத்தி பேசுது. நீதிமானுக்காக துன்மார்க்கன் மீட்கும் பொருளாகிறது ஒரு நியாயமான விஷயம். செம்மையானவனுக்காக ஒரு துரோகி மீட்கும் பொருளாகிறது நியாயமான விஷயம். ஆனா தேவனை பாருங்க, ஒரு துன்மார்க்கனுக்கு பதிலாக ஒரு நீதிமான மீட்கும் பொருளாக தந்தார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க நம்முடைய தேவன். நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மறிக்க துணியலாம், ஆனா பாவிகளும் துரோகிகளுமான நமக்காக ஒருத்தர் மறித்தார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற சிலர் கேட்கலாம், நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன், துன்மார்க்கன்னு நான் சொல்ல போற அளவுக்கு எந்த பாவம் என் வாழ்க்கையில நான் செய்யலையே அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அந்த ஸ்திரீயோட விபசாரம் செய்தாயிற்றுன்னு வேதம் சொல்லுது. ஒரு சகோதரனை பகைத்தாலே மனுஷ கொலைபாதகன் என்று வசனம் சொல்லுது. விசுவாசத்தினால் உண்டாகாத எல்லாம் பாவம்னு வசனம் சொல்லுது. இது உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பாவம் எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துவோ நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாய் சிலுவையில மரித்ததுனால நியாயப்பிரமாணத்திற்குரிய நியாயமான அத்தனை தண்டனைகளையும் தம்மேல் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அவருடைய நீதியை கொடுத்து நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய எல்லா பாவங்களையும் தம்முடைய சரீரத்துல சுமந்து தீர்த்து அத்தனை பாவங்களுக்கு உரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு அவரை எந்த பாவத்திற்காக பிதாவாகிய தேவன் தண்டித்தாரோ அதே பாவத்திற்காக உங்களையும் எண்ணி அவர் தண்டிக்க முடியாது. ஒருவேளை அப்படி தண்டிப்பார் என்றால் அவர் அநீதி உள்ளவர். ஆனா அவர் அப்படி தண்டிக்க மாட்டார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் செய்த செயலுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவ தண்டித்ததுனால தேவனுடைய நீதியை நாம பார்க்கிறோம். ஆனா நாம அந்த சிலுவையில தண்டிக்கப்படாததுனால தேவனுடைய அன்பை பார்க்கிறோம். உண்மையாவே அவர் உங்க எல்லாரையும் மிகவும் நேசிக்கிறார். துன்மார்க்கனுக்காக ஒரு நீதிமான் மீட்கும் பொருளாகிற அந்த அநியாயமான செயலை செய்தது நிமித்தம் அவர் உங்களையும் என்னையும் எவ்வளவு நேசிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென்.